ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் MOU அப்படின்னா என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மூலமாக நீங்கள் ஏற்றுமதி தொழில் எப்படி கற்றுக்கிடலாம் அப்படின்றத நான் இப்போது சொல்கிறேன். மெம்பர் ஒன்லி வீடியோஸ் அப்படின்னு நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிவிட்டு ஏற்றுமதி தொழில் நீங்கள் கற்றுக்க முடியும். நம்ம சேனலில் ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணணும். ரெண்டாவது, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் வீடியோஸ் கிளாஸ் அப்படின்னு நான் சேல்ஸ் பண்ணுறேன். அது மூலமாகவும் அந்த வீடியோஸ் மூலமாகவும் நீங்கள் ஏற்றுமதி தொழில் நீங்கள் கற்றுக்க முடியும். மூன்றாவது, ஏற்றுமதி தொழிலுக்கு தேவைப்படுற அந்த டாக்குமெண்ட்ஸ், அதாவது நிறைய பேருக்கு டாக்குமெண்ட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாது. அவங்களுக்குலாம் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மாடல் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி FOB அண்ட் CAF ப்ரைஸ் கால்குலேட்டர், அந்த விலைகளை கால்குலேட் பண்ணுறது ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கும். FOB ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, CAF ப்ரைஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸல் ஷீட்டில் ஒரு கால்குலேட்டரை ரெடி பண்ணியிருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த வேல்யூஸ் என்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஈஸியாக FOB ப்ரைஸ் அண்ட் CAF ப்ரைஸ் கிடச்சிரும். இதை பற்றின அந்த ஃபுல் டீட்டெயில்ஸையும் நான் எதில் கொடுத்துருக்கேன்னா ஒரு வீடியோவை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வீடியோவுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோடைய நேம் என்னென்னா லேர்ன் எக்ஸ்போர்ட்ஸ் ஃப்ரம் த ரியல் எக்ஸ்போர்ட்டர். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கோர்ஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இன் தமிழ் சேனலில் இருக்கிற அந்த கோர்சஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு இருக்கும். வாங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். MOU அதாவது மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ஒரு கான்ட்ராக்ட். இது என்ன கான்ட்ராக்ட்னா, நீங்கள் இப்போது உங்களுடைய இம்போர்ட்டர் கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இனிஷியல் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுற அந்த கான்ட்ராக்டுக்கு பேர் தான் MOU அப்படின்றது. இது ஒரு லீகலான கான்ட்ராக்ட் கிடையாது. ஜஸ்ட்டு புரிதலுக்காக போடக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் மட்டும்தான். அதாவது இம்போர்ட்டருக்கும் எக்ஸ்போர்ட்டருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். ஒரு லீகல் கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். அந்த பேச்சுவார்த்தைக்கு போடக்கூடிய அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக போடக்கூடிய ஒரு கான்ட்ராக்டோடைய பேர் தான் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கான்ட்ராக்டில் என்ன இருக்கும் பொதுவாக அப்படின்னா, இந்த பேமெண்ட் டேர்ம்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் ப்ரைஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், அண்ட் தென் குவான்டிட்டி பற்றின இன்ஃபர்மேஷன், அப்புறம் லோடிங் போர்ட்டு பற்றின தகவல், அப்புறம் டெஸ்டினேஷன் போர்ட் பற்றின தகவல், இன்னும் என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் மியூச்சுவலாக, அதாவது இம்போர்ட்டரும் எக்ஸ்போர்ட்டரும் மியூச்சுவலாக ரெண்டு பேருமே ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வர்றதுக்காக பேசப்படுற அந்த ஒரு கான்ட்ராக்ட் தான் MOU அப்படின்றது. இதில் பேமெண்ட் மெத்தடு என்ன மெத்தடு, அதாவது அட்வான்ஸ் பேமெண்ட்டா இல்லாட்டினா லெட்டர் ஆஃப் கிரெடிட்டில் பண்ண போகிறோமா, இப்படிங்கிற பல்வேறு விதமான அந்த ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது லீகலாக நம்ம ஒரு கான்ட்ராக்ட் போடுறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஒரு கான்ட்ராக்டுக்கு பேர் தான் MOU, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது. இந்த கான்ட்ராக்டை மட்டும் வச்சு நம்ம சேஃபாக ஏற்றுமதி செஞ்சிட முடியாது. ஏன்னா இந்த கான்ட்ராக்டை, இந்த ஒப்பந்தத்தை உங்களுடைய இறக்குமதியாளர் மீறிட்டாரு அப்படின்னா கோர்ட்டில் இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு எவிடன்ஸாக மட்டும்தான் காமிக்க முடியும். இதை வச்சு கன்ஃபார்மாக நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா அந்த ஒரு கேஸை வின் பண்ணி நமக்கு தேவையான அந்த ஒரு பேமெண்ட்டை நம்ம கிளைம் பண்ணிட முடியாது. அதனால் இந்த MOU அப்படின்றது ஜஸ்ட்டு என்ன அப்படின்னா, லீகலாக ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு போடுற அந்த கான்ட்ராக்ட் தான் MOU. ரெண்டு பேரும் புரிஞ்சுக்கிறோம், இம்போர்ட்டர் அண்ட் எக்ஸ்போர்ட்டர் ரெண்டு பேரும் ஓகே இதுதான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறத ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரிஜினலாக ஒரு கான்ட்ராக்டை போட்டுப்பாங்க. ஆனால் ஒரு விஷயம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, என்ன தான் டாக்குமெண்ட்டு, என்ன தான் கான்ட்ராக்டு இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த பேமெண்ட் மட்டும்தான். இந்த கான்ட்ராக்டெல்லாம் ஈஸியாக ப்ரீச் பண்ண முடியும். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஜஸ்ட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி ஒரு பேச்சுவார்த்தை புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டாக்குமெண்ட்ஸ் தான். ஆனால் இதையே வச்சுக்கிட்டு கன்ஃபார்மாக பணம் வரும் அப்படின்ற ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காதீங்க. பேமெண்ட் வாங்குறதுக்கு பேமெண்ட் டேர்ம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் விட. அட்லீஸ்ட் ஒரு 5 to 10% or 20% அட்வான்ஸ் கட்டாயமாக வாங்கிடணும்.
வாங்கினதுக்கு அப்புறமா அகெயின்ஸ்ட் பில் ஆஃப் லேடிங் பிஎல் காப்பிக்கு அகெயின்ஸ்டாக மீதி பேமெண்ட்டை நம்ம வாங்கணும். இந்த மாதிரியான ஒரு பேமெண்ட் டேர்ம் இருக்கணும். அப்படி இல்லாட்டின்னா ஒரு எல்சி லெட்டர் ஆஃப் கிரெடிட், இது பிக் ஆர்டர்ஸுக்கு மட்டும்தான் லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது. லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஃப்ரம் அ டாப் ப்ரைம் பேங்க்கு கன்ஃபார்ம்டாக இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி மச் பெட்டர். இதை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதனால் ஜஸ்ட்டு நம்ம இந்த பேச்சுவார்த்தையில் இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணுறதை பார்த்துட்டு நம்பி எந்த ஒரு இறக்குமதியாளரும் நல்லவர், நிறைய அந்த கான்ட்ராக்ட்லாம் சைன் பண்ணியிருக்கிறாரு, எம்ஓயு சைன் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டிக்கிடாதீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் பேமெண்ட் டேர்ம் தான். பேமெண்ட்டு தான். நம்ம ஏற்றுமதியே எதுக்காண்டி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஒரு லாபம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தான். நம்ம முதலீடையே நம்ம இழக்கிறதுக்காண்டி கிடையாது அப்படின்றத எல்லோரும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் ஜெயிக்கணும் அப்படின்னா கட்டாயமாக ஃபாரினில் ஒரு கான்டாக்ட் இருக்கணும். உங்களுக்கு அந்த கான்டாக்ட் அங்கே இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஏற்றுமதி தொழிலில் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் வேறு ஒரு நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரகாஷ். நன்றி, வணக்கம்.